சமூக வலைதள செய்திகளை செய்தியாளர் மிருணாளினி வழங்குவார். வணக்கம். இன்னைக்கு உலகம் சார்ந்த செய்திகளில் சில முக்கிய செய்திகள் இருக்குது. அதாவது ப்ளூட்டோவை இன்னைக்கு சென்றடைந்திருக்கிற நியூ ஹாரிசான்ஸ் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை பற்றியான செய்தி தான். 9 வருடம் பயணித்து இந்த ஒரு விண்கலம் இப்போ ப்ளூட்டோவை சென்றடைந்திருக்கு. ஸோ அங்கேருந்து அதை எடுத்து அனுப்பக்கூடிய புகைப்படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை மக்களிடையே இந்த ஒரு விஷயம் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை கொண்டாடும் விதமாக இன்றைக்கி ஒரு நாளை கூகுள் அந்த டிசைன் டூடில் டிசைனில் அதை காட்டும் விதமாக ஒரு டூடில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது இப்போ எல்லாராலையுமே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக ஒரு சிம்பாலிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ப்ளூட்டோ வில் சென்ட் எர்த் லவ் லெட்டர் டுமாரோ அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன் இந்த விஷயம் அப்படின்னா, ப்ளூட்டோவினுடைய ஒரு பக்கத்தை ஃபேஸ் பண்ண போகிற அந்த விண்கலம் அது ஒரு ஹார்ட்டின் வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் ப்ளூட்டோ வில் சென்ட் லவ் லெட்டர் டு எர்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஸோ இது எல்லாராலையும் பார்க்கப்படுது. அடுத்தபடியாக வெஸ்ட் பெங்காலில் நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ வெஸ்ட் பெங்காலில் ஒரு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட பிறந்து 8 நாட்களே ஆன ஒரு குழந்தையினுடைய பெருவிரலை ஒரு நர்ஸ் தெரியாமல் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை தூக்கி குப்பை தொட்டிலையும் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கொடூர சம்பவம் வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு. ஸோ அது பெற்றோர்கள்லாம் அதை லேட்டாக பார்த்து கவனிக்கும் போது தான் அந்த பெருவிரலே அங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு சம்பவம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இது நர்ஸினுடைய தவறுனால நடந்த இந்த ஒரு நிகழ்வும் எல்லாருடைய கவனத்தை ஈர்த்திருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவை சார்ந்த ஒரு செய்தி. அடுத்தபடியாக இன்னொரு ஒரு ஆப், அதாவது iTrees அப்படிங்கிற ஒரு ஆப் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, மழை தரக்கூடிய மரங்கள்லாம் இப்போ அழிந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில் அந்த மரங்களெல்லாம் எப்படி காக்கிறது, ஸோ அந்த மரங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அன்றாடம் வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த iTrees அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் இன்ஃபர்மேஷன்ஸை போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ எந்தெந்த மருந்துகளுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வருது அப்படிங்கிறது, ஸோ இந்த பாதிப்பு வருது அப்படிங்கிறது அதிகாரிகளுக்கு தெரிஞ்சதுன்னா அதை அவங்க சேவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி தான். ஸோ இதை iTrees அப்படிங்கிற ஒரு ஆப்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பும் இப்போ எல்லாரும் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிறதா கூட நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்குது. அதாவது சேவிங் ரெயின் ட்ரீஸ் நவ் ஒன்லி ஆப் அவே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக உலக அளவில் பார்க்கும்போது இஸ்ரேலில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். அதாவது 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த 2 கற்களை ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்லேருந்து ஒரு நபர் திருடிட்டு போயிருக்காரு. அவர் திருடிட்டு போயிட்டு ரொம்ப வருஷமாக அந்த கற்களை வைத்து வாழ்ந்திருக்காரு. ஆனால் வாழ்ந்த சமயத்தில் அவர் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே தப்பாக தான் நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில். அதனால் அந்த கல்லை திரும்பவும் கொண்டு ஆர்கியாலஜிக்கல் சைட் அந்த அஃபீஷியல்ஸ் கிட்டே அவர் கொடுத்துட்டு ஒரு லெட்டரும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இதை யாருமே இனிமேல் திருடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது திருடினதுலேருந்து என் வாழ்க்கையே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எல்லாரும் பார்க்கப்படுது. இந்த 2 கற்கள் அதில் அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு நோட் தான். ஸோ இதுவும் இப்போ உலக செய்திகளில் எல்லாராலையும் பார்க்கப்படுது. அடுத்தபடியாக பங்களாதேஷ் நிகழ்ந்தேறிய ஒரு விஷயம் தான். 13 வயது சிறுவன் ஒருத்தன் சைக்கிளில் திருடிட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனை அடித்தே கொண்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலும் ட்விட்டரில் இப்போ எல்லாராலையும் பார்க்கப்படுது. அப்படி அடித்து கொன்றதை அடுத்து அங்கே வங்கதேசம் முழுவதும் இப்போ நிறைய ப்ரொட்டஸ்ட் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, அதுவும் மக்களே அடித்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். இந்த மாதிரி விஷயங்கள் தான் உலக செய்திகளை இப்போ எல்லாராலையும் பார்க்கப்பட்டு இருக்கு.